அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு வினாத்தாள் மோசடி, மதிப்பெண்ணில் குளறுபடி, நாடு முழுவதும் குரல் எழுப்பும் எதிர்க்கட்சிகள், விஸ்வரூபம் எடுக்கிறதா நீட் பிரச்சனை. இந்த பொருளை தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பாஜகவிலிருந்து தங்க வரதராஜன் அவர்கள் வணக்கம். நம்மோடு கல்வியாளர் ஆனந்தம் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் செல்வகுமார். இன்னும் சற்று நேரத்தில் சுமன்சி ராமன் அவர்கள் இணைய இருக்கிறார், அரசியல் விமர்சகர். திமுகவிலிருந்து ஹஃபீசுல்லா அவர்கள் இணைய இருக்கிறார். கல்வியாளர் நெடுஞ்செழியன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் சேர்த்து வரவேற்று விட்டே நம்ம வாதத்திற்குள் செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனந்தம் செல்வகுமார் சார், உங்களிடமிருந்து தொடங்குறேன். இந்த அண்மையில் ஏற்பட்ட குளறுபடிகள் நாடு முழுவதும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த குளறுபடியை எப்படி நீங்க ஒரு கல்வியாளராக புரிஞ்சுக்கிறீங்க? நீட் அப்படிங்கிறது பொதுவாகவே பெற்றோர்களோ மாணவர்களோ விரும்பக்கூடிய முதல் 2 படிப்புனா என் பிள்ளையை எப்படியாவது டாக்டர் ஆக்கிட முடியுமா, இன்ஜினியர் ஆக்கிட முடியுமா. பல உயர்தர, நடுத்தர, ஈவன் வசதியற்ற பொருளாதாரத்தில் பின்தங்கிய அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் கிராமப்புற மாணவர்களாக இருந்தாலும் டாக்டர் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு கனவு, பெற்றோர்களுக்கு கௌரவம். ரொம்ப குறிப்பாக தமிழ்நாடு மாரி நீட்டுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்த மாநிலங்களில் கூட கடந்த 7-8 ஆண்டுகளில் தொடர்ச்சியான எதிர்ப்பும் அரசியல் சூழலும் நிலவும் போதும் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கடந்த ஆண்டை விட 2023 விட 24 8,100 மாணவர்கள் கூடுதலாக தேர்வு எழுதியிருக்காங்க. அப்போ நீட்டு வருமா வராதான்ற அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் கடந்த 3 வருஷம் கழிச்சு மாணவர்கள் அரசியல் அது பற்றில ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படியா இருந்தாலும் நீட்டுக்கு நான் தயாராகணும் அப்படிங்கிற மனநிலை தான் இது காமிக்குது. மாணவர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை அதிகமாகி கொண்ட இருந்த இந்த சூழலில் இன்று 2024 வெளியாக இருக்கக்கூடிய நீட்டு தேர்வு முடிவுகள் மிகப்பெரிய நம்பிக்கை இழப்பை மாணவர்கள்ட்ட ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா முழுவதும் என்ன குளறுபடி நடந்தது, என்ன தாக்கத்தை அது ஏற்படுத்தினது? பொதுவாகவே சார் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தேர்வுகளும் சிஏவுக்கு நடத்தக்கூடிய தேர்வுகளும் மீது மிகப்பெரிய மரியாதை எப்பவுமே உண்டு. எந்த குளறுபடியும் நடக்காது. வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எக்ஸாம். நாங்கள் நீட்டு தேர்வு ஆரம்பத்தில் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் கெடுபிடிகள் அதிகமாக இருந்தாலும் ரிசல்ட் வெளியிடுவதில் இன்னைக்கு குளறுபடிகள், சர்ச்சைகள் அப்படிங்கிறது முந்தைய ஆண்டுல பெருசா இல்லை. இந்த ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிற நீட் தேர்வுல இதுக்கு முன்னாடி 2021, 22, 23 நீட்டு தேர்வுகள்ல ஒரு 180 மார்க், 180 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 4 மார்க் அப்படின்னா 720 மார்க். 720 மார்க்குக்கு 720 மார்க் எடுத்த எண்ணிக்கை இதுவரைக்கும் ஹையஸ்டா இந்தியாவில் 3 பேர் தான். இதுவரைக்கும் நடந்த எல்லா நீட்டு தேர்வுலையும் ஒருத்தர் இல்ல 2 பேர் 3 பேர், பல ஆண்டுகள்ல ஒருத்தர் தான் 720க்கு 720 இருக்காங்க. இந்த ஆண்டு 67 மாணவர்கள் இன்னைக்கு நீட்டு தேர்வுல சென்டம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இரண்டாவது மிக முக்கியமாக 2 சர்ச்சைகள் எழுப்பப்படுது. இந்த சர்ச்சைகள் வெளியில வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது 718-19 வந்த மதிப்பெண்கள். அப்போ ஒரு கேள்விக்கு 4 மார்க், 180 கேள்விக்கு 720 மார்க். இந்த சிஸ்டம் எப்படி இருக்கு? நீட்ல ஒரு கேள்வியை சரியா எழுதினா 4 மார்க், ஒரு கேள்வியை தப்பா எழுதிட்டா -1 மார்க். அப்போ ஒரு பையன் 180 கேள்வியில 179 கேள்வியை கரெக்டா எழுதியிருக்காரு அப்படின்னாலும் 716 தான் வரணும். அப்ப 718-19 வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப 718-19 மார்க் வந்த உடனே தான் இன்னைக்கு கல்வியாளர்களும் ஊடகவியாளர்களும் முழிச்சுக்கிட்டு எப்படி 18-19 வரும் அப்படிங்கிற கேள்வியை சமூக ஊடகங்கள் எழுப்பும் போது என்டிஏ ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கு. நாங்க ஒரு கிரேஸ் மதிப்பெண் கொடுத்தோம். எந்த அடிப்படையில் கிரேஸ் மதிப்பெண் கொடுத்தோங்கிறது அடுத்த நாள் இன்னொரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. 2 விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்னு, ஒரு சில சென்டர்ஸ்ல நேர பற்றாக்குறை இருந்தது. எந்த காரணத்தினாலன்னு சொல்லல, பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நேர பற்றாக்குறை இருந்தது. நேர பற்றாக்குறை இருந்த தேர்வு மையங்கள்ல இருந்த மாணவர்களுக்கும் பிசிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் எரர் இருந்தது. அதுக்கும் சேர்த்து 1560 மாணவர்களுக்கு நாங்க கிரேஸ் மதிப்பெண் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க சந்தேகம், 2வது சந்தேகம் எங்க எழும்புதுன்னா, ஹரியானா மாநிலத்தில் இந்த கருணை மதிப்பெண்கள் வழங்குவதற்கு முன்பே வழிகாட்டுதல் இருக்கா, இல்ல இப்பதான் அவங்க எடுத்துக்கிறாங்களா? கருணை மதிப்பெண்கள் வழங்குவதற்கான எந்த வழிகாட்டி நெறிமுறைகளும் என்டிஏவோட வெப்சைட்ல இல்ல. இதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு தெரியாது, இப்படி ஒரு விதியே இல்ல. மாணவர்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை, இது வரைக்கும் தெரியாது. 2வது, இப்ப அவங்க என்ன கோடிட்டு காமிக்கிறாங்கன்னா, 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வேறு ஒரு வழக்குல நேரம் பற்றலன்னா அவங்களுக்கு கிரேஸ் மதிப்பெண் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மதிப்பெண் அடிப்படையில் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஒரே ஒரு கேள்விதான் இதுல, ஒரு கல்வியாளரா மாணவர்களோடு நெருங்கி பழகுற அடிப்படையில் நீட்டு தேர்வு மீது வேற வழியே இல்லைன்ற போது நம்பிக்கை அதிகமாக வந்த சூழல்ல இந்த குளறுபடி அப்படிங்கிறது அப்ப சாதாரண மக்களுக்கு இப்ப ஒரே ஒரு ரேங்க்
ஒரே ஒரு ரேங்கிங் எக்ஸாம்பிள். இப்ப ஒரு 600 மார்க் எடுத்தா கூட ஒரு மாணவர் கடந்த ஆண்டு ஒரு ரேங்கிங்கோட இந்த ஆண்டு ஒரு 3 மடங்கு கூடுதல் ரேங்கிங்ல இருக்கும்போது நல்ல மதிப்பெண் எடுத்தும் கூட என்னால ஜெயிக்க முடியலையே, எம்பிபிஎஸ் சேர முடியலையேன்ற ஒரு ஏக்கம் மாணவர்கள் மத்தியில் வந்திருக்கு. தரத்திற்காக கொண்டு வரப்பட்ட தேர்வு, ஆனால் மதிப்பெண் வாங்கியும் கூட கிடைக்காத ஒரு அவல நிலை இருப்பதா சுட்டிக்காட்டு. நிச்சயமாக பேசலாம். சுமந்த், ராகுல் காந்தி இது அரசியலா பார்க்கிற போது தமிழகத்தில் நீட் எதிர்ப்பு மனநிலை இருந்தது, சட்டமன்றத்தில் தீர்மானம்லாம் நிறைவேற்றணும். ராகுல் காந்தி இது குறித்து நான் பேச போறேன் அப்படின்னு சொல்றார். 24 லட்சம் மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேச போகிறார். அப்படின்னா இது ஒரு தேசிய கவனம் பெற்றிருக்கிறதா? தேசிய அளவில் நீட் தேர்வு பற்றிய என்ன இனி மதிப்பீடுகள்லாம் உருவாகும்னு நினைக்கிறீங்க சுமந்த்? இந்த தேர்வு அப்படிங்கிறது சரியான முறையில் நடத்தப்படவில்லை. அதுதான் அடிப்படை. இது ஸோ நீட் அவசியமா வேண்டாமா என்பதை தாண்டி எந்த ஒரு தேர்வும் நடத்தப்பட்டால் அது சரியாக நடத்தப்பட வேண்டும். இதுல 3-4 பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. முதல்ல பேப்பர் லீக் ஆச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதுவும் உச்சநீதிமன்றத்துக்கு மாணவர்கள் சென்று இது பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு. ரெண்டாவது, ஐயா சொன்னது போல 67 பேர், அந்த 67 பேர் டாப் மார்க் வாங்குறதுல ஒருத்தர் டெல்லியில, 2 பேரு சென்னையில, 3 பேர் பெங்களூர்ல இல்ல, 8 பேர் அதுல ஹரியானால ஒரே சென்டர்ல உட்கார்ந்துருக்காங்க. அது நிச்சயமா ஒரு கேள்விக்குரிய எழுப்பும் இல்லையா? இன்னொரு விஷயம், இது அதை விட சூப்பர். இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரியும், இப்ப யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் டாப் ரேங்க் வாங்குறாங்களோ இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் எல்லாம் இருக்குல்ல, கோச்சிங் இன்ஸ்டிடியூட் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க போய் காசு கொடுத்து எங்க மாணவர்னு ஆக்கிப்பாங்க. பேப்பர்ல எல்லாம் பெருசா அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, ஆல் இண்டியா 1, ஆல் இண்டியா 2 எல்லாம் எங்க ஆளுங்க அப்படின்னு அவங்க போட்டுப்பாங்க. இதுல என்னன்னா இந்த 67 பேர்ல இந்த 8 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த ஹரியானால ஒரே சென்டர்ல உட்கார்ந்து 720க்கு 720 வாங்கினவங்க, அதுல 6 பேர் எந்த கோச்சிங் சென்டரும் கிளைம் பண்ணல. எந்த ஒரு கோச்சிங் சென்டரையும் இந்த 6 பேர் கிளைம் பண்ணல. இந்த 6 பேருக்கும் செகண்ட் நேம் சர்நேமே கிடையாது. அக்ஷய், குஷ்பு அப்படின்னு சிங்கிள் நேம். இந்த 6 பேர் 720 அவுட் ஆஃப் 720 வாங்கி இருக்கிறவங்கல அந்த 8 பேர் ஒரே சென்டர்ல, அதுல 6 பேரை எந்த கோச்சிங் சென்டரும் எங்க மாணவர்னு சொல்லல. அவங்களோட கம்மியா வாங்கினவங்க எல்லாம் கோச்சிங் சென்டர் எடுத்து எங்க மாணவர்னு சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமாக இந்த சந்தேகம் அப்படிங்கறது, ஒருவேளை வீட்டிலேயே தனியா படிச்சிருக்கலாம் இல்லையா, எந்த கோச்சிங் சென்டர் உதவி இல்லாம படிச்சு மதிப்பெண் வாங்கிருக்கலாம் இல்லையா? அந்த 67 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 67 பேர்ல நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் இவங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள போய் அப்படியே பிடிச்சு அவங்களுக்கு ஏதாவது உங்க ஃபியூச்சர் எஜுகேஷன் நாங்க ஸ்பான்சர் பண்றோம் இல்ல ஏதாவது ஒரு பேமெண்ட் மாதிரி கொடுத்து அவங்கள எங்க மாணவர்கள் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. வருஷக்கணக்கா நடந்து கொண்டிருக்கிறது, ஒன்றும் புதுசு கிடையாது. அப்போ இந்த 6 பேரை ஏன் யாரும் கிளைம் பண்ணல? 720 on 720 என்ன காரணமா இருக்கும்னு சந்தேகிக்கிறீங்க சுமந்த்? இல்ல, எனக்கு இந்த கோச்சிங் சென்டர்ஸுக்கு நாளைக்கு ஒரு வேளை இதுல ஏதேனும் ஒரு பித்தலாட்டம் நடந்திருக்கிறது என்று வெளியே வந்தால் அவர்களுடைய பெயர் கெட்டு போயிடுமோங்கிறதுக்காக அவங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதுதான் என்னுடைய திங்கிங். செகண்ட், ஏன் இந்த 6 பேருக்கும் சர்நேமே இல்ல? ஒரு இனிஷியல் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு 2 பேர் இருக்கும் இல்லையா, அதே சென்டர்ல பாருங்க, சௌரவ், திவ்யான்ஷ் இப்படிதான் வருது, சிங்கிள் நேமா இருக்கு. சோ சந்தேகம் எழுப்பக்கூடிய வகையில் பல விஷயங்கள் இருக்குது. இந்த கிரேஸ் மார்க்குக்கு வருவோம். 1500 ஸ்டூடெண்ட்டுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்கிறாங்க. இந்த 1500 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கிரேஸ் மார்க், சரி ஒரு 2 மார்க் கொடுத்தாங்க, 3 மார்க் கொடுத்தாங்க, ஓகே, சம்திங். அதுவே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் 2 மார்க் 3 மார்க்ல வாய்ப்பை இழப்பாங்க. இதுல என்னன்னா, இன்னைக்கு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்துல சொல்றாரு, சிலருக்கு 60 மார்க் 70 மார்க் கொடுத்திருக்காங்க. என்ன அடிப்படையில ஒரு மாணவருக்கு 70, உங்களுக்கு 23 லட்சம் மாணவர்களோ என்னமோ எழுதும் போது ஒரே மார்க் வித்தியாசத்திலேயே உங்களுக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள். ஆனா சுமந்த், நீட் தேர்வு நடத்துற அந்த தேசிய முகமை சொல்றது இது 24 லட்சம் மாணவர்கள் பிரச்சனை இல்ல, ஒரு 1600 பேருக்கு பிரச்சனை இருந்தது, அதை சார்ட் அவுட் பண்ணிட்டோம், வேற எங்கேயும் எந்த தவறும் நடக்கல.
இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால் உச்சநீதிமன்றம் இந்த கவுன்சிலிங்க்கு தடை விதிக்கல. முதல்ல தடை விதிச்சிருக்கணும். என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த தேர்வு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு சிபிஐ என்கொயரி நடக்கணும். இதுல எனக்கு என்ன புரியலன்னா, நீங்க குழு வச்சு என்ன பண்ண போறீங்க? இப்போ இதுல என்னன்னா, சஸ்பிஷன் இஸ் ஆஃப் கிரிமினல் மிஸ்காண்டக்ட். இப்போ கிரேஸ் மார்க் மட்டும் தான் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நீங்க குழு வைக்கலாம். பட் கிரேஸ் மார்க் மட்டும் பிரச்சனை இல்லையே. 67 பேர் எப்படி வாங்குறாங்க? இது வரைக்கும் சரித்திரத்திலேயே இந்த எக்ஸாம்ல வாங்காதவங்க. இல்ல, மெயின் பாயிண்ட் என்னன்னா, ரெண்டு விஷயம். இதற்கு ஒரு முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும். குழு அமைத்து அல்ல, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். சிபிஐ மூலமாகவோ இல்லை வேற ஒரு ஏஜென்சி மூலமாகவோ ஒரு விசாரணை. நீங்க சிபிஐ அளவுக்குன்னா பிரச்சனை அதை விட பெரிதா இருக்கு. மாணவர்கள் தங்க உயிரையே மாய்த்துக் கொள்கிறார்கள். இதுக்கு போய் நீங்க என்கொயரி பண்ணாம வேற எதுக்குங்க பண்ண போறீங்க? 70 மார்க் கிரேஸ் மார்க் கொடுத்திருக்காங்கன்னா என்ன அடிப்படையில நீங்க கொடுத்தீங்க? பேசலாம் சுமன், காத்துருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தங்கவரதராஜன், இப்போ திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட சொன்னாங்க, நீட் தேர்வின் தீமைகள் அப்படின்லாம் நாங்க சொல்லிட்டு இருந்தோம், இந்த பிரச்சனைகள்லாம் நாங்க அட்ரஸ் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லி இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் இந்த குளறுபடிகள் திமுகவின் அந்த குரலுக்கு வலு சேர்த்துருச்சோ? அதாவது யாராக இருந்தாலும் அதில் வந்து பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். இதில் அரசியல் இதில் புகுத்தக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம். உண்மையாக திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுவதில் உள்நோக்கம் இருக்கிறது. அதுக்கு நான் பிறகு நான் வரேன். பொதுவாக பொறுத்தளவு ஹையர் எஜுகேஷனை பொறுத்தளவு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அது தேர்வு நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா, அது ஃபெலோஷிப்பாக இருக்கலாம், தேர்வாக இருக்கலாம், அதில் அட்மிஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேசிய தேர்வு முகமை தான் நடத்தணும். அது அவங்களுடைய பொறுப்பு. அதில் ஒன்று வந்து மாற்று கிடையாது. ஒரு அட்டானமஸ் பாடி சரியாக பண்ணாங்க. குறிப்பாக இந்த நீட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, மாணவர்களுடைய மருத்துவ கல்வித்தரம் உயர வேண்டும், அதே போல வணிகமாக கூடாது என்பதற்காக தான் அந்த நீதிமன்றம் இந்த நீட்டை கொண்டு வந்துச்சு. வணிகமாக கூடாது என்பதுதான் அதனோட அதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் நீதிமன்றம் தான் இன்னைக்கு நடத்தி கொண்டு இருக்குது. துரதிருஷ்டவசமாக கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னீங்க 24 லட்சம் பேர் அதில் வந்து எழுதியிருக்கிறாங்க. அது அத்தனை பேருக்கும் அந்த மனது கிடையாது. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ, உதாரணமாக 1563 பேருக்கு அது போன்ற விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது உடனடியாக கருணை சுமத் சொன்ன பாயிண்ட் வந்து, இது 24 லட்சம் மாணவர்களின் பிரச்சனை தானே. நீங்க 1600 பேருக்கு நீங்க கருணை மதிப்பெண் வழங்குறீங்க, அவங்க அதிக மதிப்பெண் வாங்குறாங்கன்னா இந்த 1600 மாணவர்களால் பாதிக்கப்படுறது 24 லட்சத்திலையும் இருக்கிறாங்கல்ல. இதை எப்படி சுருக்கி பாக்குறீங்க? 1600 நிச்சயமாக இது வந்து பாத்தீங்கன்னா, அதான் நீங்க உச்சநீதிமன்றமே உங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்கு. நிச்சயமாக இந்த தேசிய முகமை வந்து தேர்வு முகமை வந்து அதுக்கு அஃபிடவிட் தாக்கல் செய்துதான் ஆகணும். அதனால எந்த இடத்துல தவறு செய்ததோ நிச்சயமாக அது தவறு செய்தவர்கள் ஒரு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதில் நடவடிக்கை எடுப்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே காரணத்துக்காக நீங்கள் எதாவது சொல்கிறேன், இப்போ யாரெல்லாம் நீங்கள் ஹரியானா, பஞ்சாப் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க நீதிமன்றத்தை நாடின பிறகு, அதன் பிறகு தேசிய முகமையை எதிர்ப்பு பண்ண பிறகு உங்களுக்கு வந்து கிரிவன்ஸ் டெஸ்டல் கமிட்டி மூலமாக அவர்களுக்கு கருணை மதிப்பெல்லாம் வழங்கியிருக்கிறாங்க. இதில் இப்போ குறிப்பாக தமிழகம் போன்ற கருணை மதிப்பெண் வழங்கிய முறையிலே சிக்கல் இருக்குன்னு கல்வியாளர்கள் சொல்றாங்க. அதுதான், அதாவது அவங்க வந்து அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க தெளிவாக அவங்களுடைய ஆர்டரில் எந்த குளறுபடியும் இல்லை இதுன்னு அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுதான் இதை பொறுத்தளவு முழுமையாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து நீதிமன்றத்தின் இப்போ அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ண பிறகுதான் நீதிமன்ற வழிகாட்டுதான் தான் அவங்க தேசிய இதுல ஒரு சிக்கல், தேசிய தேர்வு முகமையினுடைய விளக்கத்துல எங்களுக்கு சிக்கல் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு. இன்னும் சுமன் சொல்றது, நீங்க சிபிஐ அளவுக்கு விசாரிக்க வேண்டிய அளவுக்கு பின்னாடி பிரச்சனை இருக்கு அப்படின்னா தேசிய அதுதான் ராகுல் காந்தி அட்ரஸ் பண்றார். நான் நாடாளுமன்றத்தில் எழுப்ப போறேன் அப்படின்னு தாராளமாக எழுப்பலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதான் சொல்றேன், அதாவது நோக்கம் என்பது இது வந்து என்ன வணிகமாக கூடாது, எதுக்காக நீட்டு, அதுக்கு தான் சொல்றேன். இதுல தான் சொல்றேன், இதுல வந்து உண்மையாகவே இது வந்து நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இதை வந்து சும்மா பார்த்துட்டு இருக்க போறது கிடையாது. எங்க பிராபு தேவையோ என்ன இது பண்ண முடியாது, அது உரிய தேசிய முகமை சொல்லணுமே தவிர இதுல வந்து அரசாங்கத்தை இதுல வந்து மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு அதுதான். மத்திய அரசாங்கம் தேர்வு முகமை தேசிய தேர்வு முகமை சொன்னாலும் கூட இதுல எந்த இடத்துல தவறு நடந்திருக்க கூடாது. தவறு நடந்திருந்த பட்சத்தில் என்று சொன்னா நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை எங்க தவறு எடுக்கணும் மத்திய அரசாங்க நிலைப்பாடு அதுதான். அரசியல்வாதியா தவறு நடந்திருந்தா நடவடிக்கை அப்படின்றது பொதுவாக சம்பிரதாயமாக சொல்ற பதிலா சம்பிரதாயம் கிடையாது. திமுக அறிக்கை விட்டுருக்காங்க.
சொல்றாங்கல்ல, எங்களுடைய கருத்து வலு சேர்ந்து இந்த பிரச்சனையை தான் நாங்க அப்ப சொன்னோம்ன்ற ஒரு கேள்வி. இன்னொன்று, நீங்க நாடு முழுவதும் ஒரு பொது தேர்வு நடத்துறதுல இருக்கிற சிக்கல், தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கலாம், இன்னொரு ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு நல்லாம இருக்கலாம், அவங்க காப்பி அடிப்பாங்க, வினாத்தாள் கசிவு இருக்கும், மோசடி இருக்கும், பாதிக்கப்படுறது இங்க லா அண்ட் ஆர்டர் நல்லா இருந்ததுனால இங்க பசங்க பாதிக்கப்படுவாங்க. இதனாலதான் சார் நாங்க வேண்டான்னு சொன்னோம், இன்னைக்கு நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. அது கிடையாது. அதாவது திமுக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அதாவது இப்போ என்னமோ சொல்லுவாங்களே ஏதோ இது பார்த்துட்டுங்கிற மாதிரி, இது நிச்சயமா அதுக்கு சம்மந்தம் கிடையாது, இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து நீட்டை வந்து இதுதான் காரணத்துக்காக ஒழிக்கணும்லாம் கிடையாது. அவர்களை பொறுத்தளவு இந்த நீட்டு மருத்துவம் என்பது வணிகமயமாக்கும் என்பது திமுகவுடைய நோக்கம். ஏழை மாணவர்கள் நல்ல இடத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக நோக்கம். இப்போ நீட்டு விலக்கு இப்போ கோட்டான்னு சொல்றாங்க, இப்போ பிரபலமான இடம்னு, அங்கெல்லாம் வந்து சேவை செய்யறாங்கன்னு சொல்றீங்க. நீட் தேர்வுக்காக சேவை தான் நடக்குது. இப்போ சுமன் சொன்ன மாதிரி இந்த கோச்சிங் சென்டர்லாம் வந்து எல்லாருமே சேவை வழங்கிட்டு இருக்காங்க. அதாவது நோக்கம் வந்து சார், இந்த நீட்டு தேர்வு நோக்கம் ஏழை மாணவர்களும் அந்த மருத்துவராக வரணுங்கிற நோக்கம் தான் தவிர, நீ சொல்ற மாதிரி சில பல்வேறு இடத்துல வந்து சர்வீஸாகவும் பண்றாங்க, பல இடத்துல வந்து அதுக்கான ஃபீஸ் வாங்கிட்டு பண்றாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது. அதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு மாநிலமும் அதுக்கான மாணவர்களை தயார்படுத்துவதற்கு நாங்கள் தயார்படுத்த வேண்டும். மாணவர்கள் அவர்கள் எக்ஸாம் நாடு தழுவிய அளவுல நடத்துறதுல சிக்கல் இருக்குன்றத ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அதான் சார், அதாவது எந்த நாடு தழுவில் எந்த எக்ஸாம் நடந்தாலும் அது கவனமா நடத்த வேணும். அதுல ஒன்று மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த எக்ஸாம் தான் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை பொறுத்தவரை என்னன்னா, அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வழி கிடையாது. இப்ப வந்து நாங்க வந்து நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு மக்களை திசை திருப்ப பார்வையா தான் பாக்குறோமே தவிர, பிரச்சனை வந்து குளறுபடி அவங்க ஏற்படுத்தலையே, தேசிய தேர்வு முகமை தானே ஏற்படுத்தி. அதுதான் சார், இத்தனை ஆண்டுகள் நடந்திருக்குதா, இத்தனை ஆண்டுகள் சொல்றேன். ரெண்டு விஷயம் இல்ல, ஏன் தேசிய தேர்வு முகமை ஒரு விளக்கம் கொடுக்குது, நீதிமன்றத்திலேயே போய் கொடுக்கிற விளக்கத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்ற ஒரு பார்வை. தங்கவரதராஜன் சொல்ற மாதிரி இது இப்ப நடந்திருக்கு, இதுக்கு முன்பு நடக்கல அப்படின்னா நீங்க நீட் தேர்வே வேண்டான்ற வாதத்தை எப்படி கொண்டு வர முடியும்? நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஒரு கவிதையை படிச்சுட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். 43 ஆண்டுகள் சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்தது என்ன தைத்தது என்ன, கிழித்துதான் தைத்தது என்னன்னு பேசினாரு. அப்ப எந்த தகுதியின் அடிப்படையில் மருத்துவ கல்வியை நாங்கள் தரத்தை உயர்த்துவோம்னு சொன்னீங்களோ, அந்த தேர்வு முறையுடைய தகுதியும் திறமையும் என்ன நடந்திருக்குன்றதை இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கு. இல்லை, 2 முக்கியமான விஷயங்க, எல்லாரும் அதை பேச மறுக்கிறாங்க. சரி, என்டிஏ நேர்மையாக நடந்திருக்கு அப்படின்னா, வழக்கத்துக்கு மாறாக இந்திய சரித்திரத்தில் முதல் முறையாக தேர்வு தேதிகள் வெளியிடப்படும் சொன்ன 10 நாளைக்கு முன்னாடி இந்திய தேர்தலுடைய முடிவுகளோடு யாருக்கும் தெரியாம மறைமுகமா வெளியிட வேண்டிய கட்டாயம் ஏன் வந்துச்சுன்ற ஒரு கேள்வியை சொல்லணும். 10 நாள் முன்னாடி ஏன் விடுறீங்க? ஏன்னா இந்த ஊழல் நடந்திருக்கு சார், இந்த ஊழல் நடந்திருக்கு. இந்த 10 ஆண்டுகள்ல பொலிட்டிக்கல் கரப்ஷன் எப்படி நடந்திருக்கும், அந்த மாதிரி எஜுகேஷனல் கரப்ஷனும் சர்வசாதாரணமாயிருக்கு. நீங்க யூபியில கேளுங்க, போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு ஏன் ரத்தாச்சுன்னு கேளுங்க. நீங்க ஆண்டு கொண்டிருக்க மாநிலம் பேப்பர் லீக் ரத்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இவங்க ஆட்சி செய்யக்கூடிய எல்லா மாநிலங்களையும் பேப்பர் லீக் நடக்குது. அப்ப எஜுகேஷனல்ல கரப்ஷன், பொலிட்டிக்கல் கரப்ஷன், ஊழல்வாதிகள் உங்களோட சேர்ந்தா அவர்களுக்கு வாஷிங் மிஷின் போட்டு புனிதப்படுத்துறத எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் வரையும் இருக்கக்கூடிய புரோக்கர்ஸுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கல. இப்ப நீங்க சொல்வது இந்த தேர்வு முடிவு முன்கூட்டியே வெளியானதுல நிச்சயமா 100% என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்? ஏங்க ஒரு தேதியில அறிவிக்கிறீங்க, 10 நாள் முன்னாடி ஏன் அறிவிக்கிறீங்க? அது இந்திய தேர்தலுடைய முடிவுகளோடு இதை ஏன் முடிவு பண்றீங்க? இன்னொன்னு, கிரேஸ் மார்க் கொடுத்ததை வெளியிடும் போதே சொல்ல வேண்டியதானே, இத்தனை மாணவர்களுக்கு நாங்க கிரேஸ் மார்க் போட்டிருக்கோம் இந்த வாட்டின்னு. 8 நாள் ஆகுது, 6 நாள் ஆகுது அந்த கிரேஸ் மார்க் விளக்கத்தை கொடுக்கறதுக்கு. அப்புறம் இதுக்கு மேல என்ன என்டிஏ புனிதப்படுத்த முயற்சி பண்றீங்க? நான் கிரேஸ் மார்க் கொடுத்தேன், இந்த வாட்டி கிரேஸ் மார்க் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. தேர்தல் முடிவுகள் ரிசல்ட், நீட் ரிசல்ட் வரும்போது ஸ்டார் கண்டிஷன்ஸ் அப்ளைன் போட்டு, ஆமா இந்த வாட்டி இந்தந்த இடங்கள்ல இன்ஃப்ளேட்டட் மார்க்ஸ் எல்லாம் வந்து மோடி ஆட்சியில வந்து பணவீக்கம் தான் கேள்விப்பட்டிருக்கோம், மதிப்பெண் வீக்கம் இங்க நடந்திருக்கு. அப்ப இதை யாரு தடுத்து நிறுத்துறது? அப்ப இதெல்லாம் உள்நோக்கம் கொண்டு என்டிஏ செயல்பட்டு இருக்கு. சுமன் சார் சொன்ன மாதிரி சிபிஐ வேணும். குஜராத்ல ஏன் சார் உங்க மாநில அரசாங்கம், நீங்க நடத்தக்கூடிய அரசாங்கத்துல உங்களுடைய காவல்துறை 4-5 புரோக்கரை கைது செஞ்சிருக்கு பேப்பர் லீக்னு? ஒண்ணு அது உண்மையா? இல்ல இன்னைக்கு எதுவுமே தப்பு நடக்கல, பேப்பர் லீக் ஆகலன்னு சொல்றீங்களா, அது உண்மையா? இல்ல, ஒன்று இப்போ இப்படி போட்டி தேர்வுகள் நடத்துறது, அரசு வேலைகளுக்கு நடத்துறதுல எல்லாம் இந்த மாதிரியான முறைகேடுகள் நம்ம பார்க்கிறோம். இப்ப தமிழ்நாடு தேர்வு வாரியத்திலேயே முறைகேடுகள்ன்ற குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒட்டுமொத்தமா அந்த ப்ராசஸே எப்படி தள்ளிவிட முடியும்? அதுல தான் நான் அடுத்தது வரேன். இந்த ப்ராசஸ்ல விக்டிம்ஸ் யார்?
இந்த ப்ராசஸ்ல விக்டிம்ஸ் யாரு? கரப்ஷன் செய்வதற்கு பணம் யார்கிட்ட இருக்கு? இவங்க சொன்னாங்கல்ல ஏழைகள் உள்ள வர முடியும்னு. அப்ப ஒவ்வொரு முறைகேடுக்கும் பல லட்சம் கோடி பல கோடி ரூபா அங்க விளையாடி இருக்கு. அப்புறம் எப்படி ஏழைகளுடைய வாய்ப்பை பறிக்க முடியல? குஜராத்ல ஒரு செய்தித்தாள்ல வந்து நீங்க பேசுறப்போ நீங்க எவ்வளவு பேசுனீங்க, ஏதாவது பேசணுமா? அவ்வளவு கரப்ஷன் நடந்திருக்கு. இப்ப அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையே வந்து இவங்க எல்லாம் சொன்னாங்க, அடிப்படையில வந்து நாங்க ஏழைகள் வர வேண்டும் அப்படின்னு. எத்தனை ஏழைகள் நீட்டு போட்டதுனால வந்துட்டாங்க? நீட் என்பது ஏழைகளுக்கு தடையாக இருக்கு, தடைக்கல்லாக இருக்கு. அது ஒரு உங்க நிலைப்பாடு. இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, நான் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன்னு சொல்லிட்டு கல்வி மாஃபியா அரசு இயந்திரம் சேர்ந்து நடத்தும், அவர் அரசு இயந்திரம் சேர்ந்து நடத்தும் வினாத்தாள் கசிவை தடுக்க எங்களிடம் திட்டம் இருக்குன்னா அவர் வந்து இத ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு தான் சொல்றாரா? நீட் இருக்கணும் அந்த இடத்துல தான் ராகுல் போறாரா? இங்கே இந்தியா கூட்டணியில நீட்டை பொறுத்தவரையில பல பேருக்கு பல நிலைப்பாடு இருக்கு. ஆனா ஒருமித்த கருத்து எங்க இருக்குன்னா, எந்தெந்த மாநிலங்கள் நீட்டு வேணாம்னு சொல்றாங்களோ அந்த மாநிலத்துக்கு விலக்கு தர வேண்டும் அப்படின்றதுல இந்தியா கூட்டணியில நிலைப்பாடு இருக்கு. அவ்வளவுதான் எங்களுடைய பிரச்சனை. கர்நாடகா நீட் இருக்குது இல்லாதது திராவிட முன்னேற்ற கழகத்தோட. ஆனா தமிழ்நாட்டுக்கு நீட் வேணான்றது எங்களுடைய பிரச்சனை இல்ல. காங்கிரஸ் ஒத்துக்கொள்கிறது, கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்கொள்கிறார்கள். சரி, தமிழ்நாட்டுக்கு வேணாம் வேணாம். அப்ப இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஷிண்டே இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ண சொல்றாரு. அவர் ஏன் கேன்சல் பண்ண சொல்றாரு? தகவல் எனக்கு ஒரு கேள்வி. நீங்க ஒரு சிஸ்டத்தை தமிழ்நாட்டுல வலுவா ஆதரிக்கிறீங்க, நீட் மத்த எல்லா கட்சிகளும் எதிர்த்தாலும் நீங்க ஆதரிக்கிறீங்க. அப்போ இந்த தேர்வு நடத்துறத இன்னும் கூடுதல் கவனம் இருக்கணும்ல. ஒரு அததான் கல்வியாளர் சொன்னார், ஒரு மருத்துவர் ஆகிறது ஒரு தலைமுறையினுடைய கனவு. இப்ப இந்த முறைகேடுகளுக்கு குளறுபடிகளுக்கு யார் பொறுப்பேற்பது? நீட் ஆதரிக்கிற நீங்க பொறுப்பேற்க வேண்டாமா? நிச்சயமாக. அதாவது சிஸ்டம் தான் சார், எல்லாமே மெக்கானிசம்னா அரசாங்கம் நேரடி மெக்கானிசம் வச்சு தான் ஒன்னொன்னுக்கும். இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப டிஎன்பிசியில் வந்து முறைகேடு நடந்தது, அப்ப திமுக பெரிய ஊழல் பண்ணிச்சு நாங்க சொல்ல முடியுமா? இது வந்து சில சிஸ்டத்துல மெக்கானிசம் தப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக அதை வந்து தடுக்கப்பட வேண்டும், ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டியதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்ப இவர்களுடைய விஷயங்கள் அதான் சொல்றேன். இப்ப நாங்க வந்து இதுல தவறு நீதிமன்றம் என்ன சொன்னதோ நீதிமன்ற தீர்ப்பு பாக்குறோம். அதனால கலந்தாய்வே இங்க பிரச்சனைன்னு வந்துருச்சு சார். அப்ப உண்மையாக படிச்சவன் வந்து இதுல பாதிக்கப்படுறான்னா நீங்க கலந்தாய்வே நிறுத்தி இருக்கணும். அதை சுமன் சொல்றார், உச்ச நீதிமன்றம் அதுல கூட இன்னும் கவனமாக இருந்திருக்கணும். நீங்க இதெல்லாம் இவ்வளவு குளறுபடிகளை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி அட்மிஷன் போட முடியல? அதுதான் சார். இப்ப 74 லட்சம் பேர் எழுதிருக்காங்க, எவ்வளவு பேர் தேர்வாயிருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போய் கவுன்சில் நிறுத்தினோம்னா எவ்வளவு பேர் பாதிப்பாங்கிறது நீ பார்க்கணும். இன்னைக்கு அவங்களுடைய டைரக்டர்ஸ் கொடுக்கிற டைரக்டர் கொடுத்தத பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எதுவுமே தவறு நடக்கலன்னு சொல்லிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவசரப்பட்டு அரசாங்கம் ஒரு அவசரப்பட்டு அரசாங்கம் அது கொடுக்கிற விளக்கத்தை ஏற்கிறதுல உங்களுக்கு சிக்கல் இருக்கு. அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கல்வி முறையை, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முறையை, அந்த ரிசல்ட் முறையை தெரிஞ்சவங்களுக்கு ஏத்துக்கவே மனசு வராது. ஏன்னா நான் அதுதான் நான் சொன்னேன், நீங்க நேர்மையா கொடுத்திருந்தீங்கன்னா அறிவிக்கும் போதே கிரேஸ் மார்க் கொடுத்தோன்னு சொல்லாம தடுத்தது என்ன? அடுத்தது அண்ணன் சொன்னாரு, வணிகமய மக்களுக்காக தான் திமுக சொல்லுதுன்னு. நான் ஒரு வெளிப்படையா கோரிக்கை வைக்கிறேன் சார். வணிகம் எங்க நடக்கும்? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லயா? பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல தானே. பிரைவேட் மெடிக்கல் காலேஜை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுத்துருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு மட்டும் 12வது மதிப்பெண்களை வைத்துக் கொண்டு தேர்வு நடத்துவதற்கு திமுக தயாராக இருக்கும். நீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு நீட் வச்சுக்கோங்க, யாருமே பிரச்சனை சொல்ல. அப்புறம் வணிகமயமாக்கல் தடுக்கப்படும்ல, அதுக்கு தெரிய தயாரா இருக்கா? ஏழை மாணவர்கள் திமுக சகோதரர் சொல்றேன் சார், கேரளா கம்யூனிஸ்ட் வந்து நீட் வேணாம்னு சொல்லுதா சார்? இங்க உள்ள கம்யூனிஸ்ட் சொல்றது கேட்க சார், நீ மாநில ஒரு முடிவு எடுக்காதீங்க. தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம் என்றதுதான் எங்களுடைய பிரச்சனை. அந்த விலக்கை எங்களுக்கு கொடுத்துருங்க. விஜயன், இது கேள்வி கேளுங்க. நீட் வணிகமயமாக்கல்ன்ற குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா எங்க மீது? பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு நீட் நடத்திக்கோங்க. கவர்மெண்ட் அரசு நடத்தக்கூடிய கல்லூரிகளுக்கு 12வது மதிப்பெண் மார்க் வச்சு முதல்ல இந்த சிக்கலை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒண்ணு, நாடு தழுவிய அளவில் அது நீட்டா தாண்டியுமே சொல்ல ஒரு பொது தேர்வு நடத்துறதுல இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு பேச வேண்டியிருக்கு. தொடர்ந்து நீட் தேர்வு அப்படின்றது இங்க இருக்கிற பள்ளி கட்டமைப்பை சிதைக்கிறது, அந்த கனவை உடைக்கிறதுன்ற பார்வையும் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னா நீங்க எந்த புள்ளியிலிருந்து இந்த பிரச்சனையை அணுகணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அவர் சாசன பாயிண்ட்ல வந்து அரசியலும் அண்ட் நீட்டும் ஒன்று தான். அதனால தான் ரிசல்ட் ரெண்டும் ஒரே நாளில் வந்தது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ரெண்டும் ஒரே நாளில் வந்தது. ஏன்னா அப்போ தான் அரசியலில் என்ன கோல்மால் நடந்தாலும் நீங்கள் நீட்டை டைவர்ஷன் டாக்டிக்ஸ்னு சொல்லலாம். கரெக்டாக? ஏன்னா இதை கொண்டு வந்துட்டேன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் மறந்துடுவீங்க. கரெக்டாக? இல்லை மீடியா ஃபுல்லாக இதான் பேசுறீங்க. இல்லை கல்வியாளர்கள் இல்லை சந்தேகிக்கிறீங்களே. இல்லை, நான் எல்லா கோணத்துலையும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? ஏன்னா கல்வியை மட்டும் கோணத்தை பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சென்டம் சார் சொன்னாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க
ஒரே சென்டரில் எப்படி இவ்வளோ பேர் சென்டர் வாங்க முடியும்? இது மாதிரி எத்தனை தேர்வுகள் இதுக்கு முன்னாடி எந்த தேர்வுகளையாவது இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கா அப்படின்னு கேட்டால் டேட்டா கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி ஒரு ஸ்டூடெண்ட்டை வாகாபார்டர் டெரரிஸ்ட்மெண்ட் நம்ம செக் பண்ணுறோம், கரெக்டாக இல்லையா? ஆனால் நீங்கள் மட்டும் மிஸ்டேக் பண்ணால், இப்போ நீங்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து கோர்ட்டில் போய் கேட்டதுனால அந்த பசங்களுக்கெல்லாம் அஃபோர்டபிலிட்டி இருந்து கோர்ட்டுக்கு போக முடிஞ்சுது. கோர்ட்டுக்கே போக முடியாத ஃபேமிலிஸ் எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குது தமிழ்நாட்டிலே? எத்தனையோ இடங்களில் குழந்தைங்க லேட்டாக போனாங்கன்னு ஒரு 2 நிமிஷம் 1 மினிட் கூட நீங்கள் உள்ளே அலோவ் பண்ணல. அண்ட் உள்ளே போனவங்களை வந்து நீங்கள் நிறைய வந்து அது இன்னொரு வந்து இது எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கே என்டிஏக்கு வந்து நான் அருகதை இல்லைன்னு சொல்லுவேன். ஐம் சாரி டு சே தட். பிகாஸ் என்ன ரீசன் சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி எக்ஸாமுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் 11 o'clock கொடுக்குறாங்க, சரியா? 11 o'clock ஒரு பையன் ரிப்போர்ட் பண்ணால் ஒரு கிராமத்தில் இருக்கிற சென்டர் சிட்டிக்குள்ளேயே கொடுக்க மாட்டோம், ஊரை விட்டு அவுட்டரில் தான் கொடுப்போம். அந்த பையன் பஸ் பிடிச்சி போகணும், காலையில் 8 மணிக்கு வீட்டில் சாப்பாடு வந்தோன்னா அது பக்கத்தில் ஒரு ஹோட்டல் கேண்டீன் ஒன்றும் இருக்காது. அப்போ நான் 11 o'clock ரிப்போர்ட் பண்ணேன்னா 12, 1, 2 o'clock தான் பேப்பர் கொடுக்குறீங்க. 3 o'clock வரைக்கும் அவன் பசி தாங்குவான். வென் ஹிஸ் ஹங்க்ரி, அவன் பசிக்கும் போது அவனால் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது. இதை கூட புரியாத ஒரு அத்தாரிட்டி வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா எல்லா எக்ஸாமுக்கு 1 hour முன்னாடி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் போதும். ஆனால் 11 o'clock எதுக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, இதில் வந்து யார் பாதிக்கப்படுறது? சமுதாயத்தில் பின்தங்கிய மாணவர், வீட்டில் கார் கிடையாது, கோச்சிங் கிளாஸ் கொடுத்து படிக்க முடியாது, பஸ் பிடிச்சி போகணும், இல்லை அந்த மாதிரி பையனை நீ மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனுக்கு வராதுன்னு துரத்துறீங்க. ஏன்னா அந்த பையன் எங்கே போய் பார்ப்பான்? பசிச்சா ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு தெரியாத அத்தாரிட்டி வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, 11 o'clock ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, இதில் ஒரு என்ன சொல்றது, ஒரு எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுக்கல. சமமான வாய்ப்பை தர நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு எகென்ஸ்டா போறோம். நம்ம எல்லாத்துக்குமே கான்ஸ்டிடியூஷன் எகென்ஸ்டா போயிருக்கோம். நமக்கு ஈக்விட்டி கிடையாது, அக்சஸ் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி நமக்கு கவலைப்படுறதே கிடையாது. நாங்க வந்து இப்ப நீங்க வந்து தரமான மருத்துவ கல்வி அதுதானே கவலையா இல்ல. அது நீங்க அடுத்த ஜெனரேஷன் நல்ல டாக்டரே கிடைக்க போறது இல்லை. அது வந்து அறுதிட்டு சொல்லலாம். ஏன்னா எங்க வந்து எந்த நாடுகள்லாம் கண்ட்ரி வந்து எஜுகேஷனை வந்து பிரைவேட்டைசேஷன் பண்ணாங்களோ அங்கே வந்து எந்த கண்ட்ரியுமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணதா எந்த ஒரு சரித்திரமும் கிடையாது ஹிஸ்டாரிக்கலி. இப்போ நீங்கள் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் 2013 என்ன சொன்னாங்க? நீங்கள் நீட் வரும்போது மெரிட் காம்ப்ரமைஸ் ஆகாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து நான் ஒரு 600 மார்க் வாங்கியிருக்கேன், என் கம்யூனிட்டிக்கு வந்து கட் ஆஃப் வந்து 600, நான் 599 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் போனால் நான் பணம் கொடுத்து போகணும், 4.5 லட்ச ரூபா. எனக்கு பணம் இல்லைன்னா சீட்டை விட்டு கொடுக்கணும். அப்போ மெரிட் காம்ப்ரமைஸ் ஆகுது. இது மெரிட் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு எத்தனையோ ரீசன்ஸ் இருக்குது. மெரிட்டை வந்து நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம், ஆனால் பணம் இருந்தால் நீங்கள் உள்ளே வாங்க அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ நீங்கள் ஐஐடி வந்து ஒரு 18,000 சீட்னா 43,000 ரேங்க் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன செய்றீங்க? ஒரு 1 லட்சம் சீட்னா 13 லட்சம் பேருக்கு நீங்கள் ரேங்க் கொடுக்குறீங்க. அப்போ இது வந்து எதுக்கு? பின்னாடி நான் வந்து தரத்தை நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இப்போ சுமந்த் சாருக்கு தெரியும், எங்களுக்கு 195 மேலே கட் ஆஃப் வரல, எங்களுக்கு இந்த சீட்டே கிடைக்காதுன்னு விட்டு கொடுத்து போயிடுவாங்க. மெரிட்டை வந்தால் மட்டும்தான் உள்ளே வருவாங்க. இப்போ நீங்கள் மெரிட்டே வேண்டாம், பணம் இருந்தால் உள்ளே வாங்க அப்படின்னு போட்டால் மெரிட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. அப்போ இதனால தான் நீங்கள் 164, 134 பையன் வாங்கினவன்லாம் உள்ளே வர்றான். அவன் 660 எடுத்தவன்லாம் அவனுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறதுனால வெளியே போயிடுவான். அப்போ இது நீட் வந்து மெரிட்டை வந்து காம்ப்ரமைஸ், மெரிட்டை வந்து இது சுத்தமாகவே கம்ப்ளீட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணுது. அப்படின்னா நீட் இதுக்கு நீங்கள் வந்து நாங்கள் பணம் இருந்தால் வாங்க மெடிசன் படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் நாளைக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் இந்த ஒரு நல்ல குவாலிட்டி, ஏன்னா 1.5 கோடி நீங்கள் சொல்வது வந்து அடுத்த தலைமுறைக்கு சிறந்த மருத்துவர்களே இருக்க மாட்டாங்க. 1.5 கோடி கொடுத்து படிக்கிறீங்களே இல்லை, 1.5 கோடி கொடுத்து படிக்கிற பையன் புவர் பேஷண்டோட கையை தொட மாட்டான். ஏன்னா அவன் லைஃப் ஸ்டைலே அப்படி வருது. அவனை எப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இது மாதிரிலாம் பண்ணுவான் அப்படிங்கறத நீங்க எந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கலாம்? சுமந்த் கேட்டேன். சுமந்த், ரெண்டு சிக்கலா இருக்கு. நீட் தேர்வு நடத்துகிற முறைகள்ல நம்ம சரி செய்ய வேண்டும், சிஸ்டத்தை சரி செய்ய வேண்டும்ன்றது ஒண்ணு. இப்படிப்பட்ட தேர்வுகள் ஃபில்டர் பண்ணுது, வடிகட்டுது அப்படின்ற இன்னொரு பார்வை. ஏன் இந்த தேர்வுன்றது அந்த இடத்துல தான் முன்னாடி சுருக்கமா இல்ல. அதுக்கு முன்னாடி நெடுஞ்செழியன் சொன்னதுக்கு ஒரு சின்ன கூடுதல் பாயிண்ட். நீட் பிஜிலயும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலயும் 0 மார்க் வாங்கினா உங்களுக்கு சீட் கிடைக்கும். 0%. சோ நீங்க அந்த மெரிட் இல்ல மெரிட் என்று நீங்கள் ஒரு பரீட்சையை கொண்டு வந்துட்டு அந்த பரீட்சையில 0 வாங்கினா அது என்ன காரணம்னு சொல்றேன் பாருங்க. சில கோர்சஸ் வந்து டிமாண்ட் விழுந்துருச்சு, நிறைய பேர் அதுக்கு அப்ளை பண்றது இல்ல. பிரைவேட் காலேஜஸ்ல அந்த சீட்டு காலியா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அந்த சீட்டை எப்படியாவது புஷ் பண்ணணும்னு இந்த கட் ஆஃபே கிடையாது, நீங்க எக்ஸாம் போய் உட்கார்ந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கொடுப்போம். அப்ப நீங்க என்ன நோக்கத்தோட இந்த பரீட்சையை கொண்டு வந்தீங்க, இந்த தேர்வை கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கம் நீங்களே வந்து சின்னபின்னமாக்குறீங்கல்ல. சோ அந்த பாயிண்ட் வந்து இல்ல, நான் சொல்வது வந்து பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்தால்
நீங்க தரம் தான் அப்படின்றதுக்காக நீங்க நீட் ஆதரிக்கிறீங்கன்னா இப்ப சரி செய்ய வேண்டிய பல விஷயம் இருக்குல்ல. நீ தரம் மட்டும் கிடையாது, நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது அது உற்று நோக்கி பாருங்க. அதாவது கிராமப்புற மாணவ முன்னோரை விட எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு யோசனை பண்ணுங்க சார். கிராமப்புற மாணவ மாணவிகள் நீங்க எல்லாம் வந்து அதை யாரும் அதை மிகைப்படுத்த மாட்டாங்க. கிராமப்புற மாணவிகள் எவ்வளவு பேர் இன்னைக்கு வந்திருக்கான்னு பாருங்க. அவங்களால கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வர முடியுமா? கிடையாது. நான் என்ன கேட்கறேன் சார், வடிகட்டின்றார் சார். இப்போ நீங்க பின்தங்கிய மக்களை வந்து இந்த தேர்வால வடிகட்டுறீங்கன்ற, ஆனா நீங்க இல்லன்னு மாற்றா சொல்றீங்க, அதுக்கு முழுசா மாற்றா சொல்றீங்க. முன்னாடி சார் நீங்க வந்து அதாவது இந்த நீட் வரதுக்கு முன்னாடி பணக்காரர்களுக்கு தான் சார் அந்த நீட் என்பது இதா இருந்துச்சு. நாங்க வந்து தெளிவாக இருக்கோம், இது ஏழைகளுக்கு உள்ளது நான் சொல்றோம். இவர் சொல்றாரு வந்து இதன் மூலமா இருக்கு. சார் சொன்னாரு சார் பிஜி விஷயத்துல 0 சார். அது எப்படின்னா விருப்பம் இல்லாதவர்கள் பட்சத்துல அது அந்த மருத்துவ கல்லூரி கொடுத்த ஆப்ஷன். யாரும் போய் அவங்க விருப்பம் இல்லாத பட்சத்துல பிஜி சொல்றது பிஜி எம்பிபிஎஸ் அதனால தரம் பாதிக்கப்படாதுங்கிற பட்சத்துல அதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது சேர்ந்துட்டாங்க. அது கிடையாது சார். தரமான மருத்துவர்களை உருவாக்கணும்ங்கிற ஒரு நோக்கத்தோட நீங்க ஒரு தேர்வை நடத்தும் போது நீங்க எப்படி வந்து 0 மார்க் வாங்குற ஒருத்தரை, இப்ப இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த பர்டிகுலர் கேஸ்ல டெல்லியில ஒரு குரூப் வந்து உட்கார்ந்து ஒரு 20,000 மாணவர்கள் கிட்ட ஒப்பீனியன் வாங்கி 710, 712, 705 எல்லாம் வாங்கின மாணவர்கள் நிறைய பேர் 12th எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. நெடுஞ்செலி தங்க வரதராஜன் அவர்கள் சொன்னது இப்ப அரசியல் களத்துல பேசப்பட அரசியல் கட்சிகள் சொன்னது வந்து இல்ல இதனால கிராமப்புற மாணவர்கள்லாம் பலன் அடைஞ்சிருக்காங்க. அதுதான் வரதராஜன் அவர்களும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அடைஞ்சிருக்குன்னா அந்த 7.5 ரிசர்வேஷன் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடைக்கிறதுனால நம்ம பிள்ளைங்க உள்ள வருதுங்க. சரிங்களா? இது வந்து நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப ஓகே எனக்கு மார்க் இருக்குங்க, எனக்கு சீட்டு இருக்குங்க, கவர்மெண்ட் கோட்டால சீட் இருக்கு, ஆனா எனக்கு பணம் இல்லைன்னா நீ வெளியே போன்னு சொல்றீங்க. அது என்ன வார்த்தை? அது வந்து மெரிட் காம்ப்ரமைஸ் ஆகுது இல்லையா? இப்போ நீங்கள் நீட் பிஜிலையும் காம்ப்ரமைஸ் ஆகுது, நீட் யூஜிலையும் காம்ப்ரமைஸ் ஆகுது. எழுத வரவன் அதுக்கு முன்னாடி நமக்கு டார்ச்சர் பண்ணுறீங்களே, அவன் பசியோட பட்னியோட வந்தானா ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சவங்க தான். இந்த தேர்வு முகைமை இருக்குல்ல, அதுவே முற்றிலும் தவறு இல்லன்றீங்க. சரியா? இல்ல சரியில்லை. அதாவது சார் சொன்னாங்க, அதுலதான் அவங்க அது வந்து தேசிய தேர்வு முகமை பதில் சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சில சென்டர்களில் தாமதம் வந்தாலோ இல்லை மாணவர்கள் சில இதெல்லாம் பண்ணாலும் கூட அதில் தான் அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து அதெல்லாம் என்ஷூர் பண்ணி தான் வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கறதா அவங்க அதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்காங்க கோர்ட்ல கொடுத்த விளக்கம், அவங்க ரெட்ரஸல் கமிட்டி அதெல்லாம் கிரிவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டி அந்த எக்ஸ்பர்ட் அவங்களாம் பண்ண அதை சொல்லியிருக்காங்க. செல்வகுமார், இந்த பிரச்சனை அப்படின்றது இப்போ நீட்டு வேணும் அப்படின்னு சொல்றவங்க அதுல சிஸ்டத்துல மாற்றம் வேணும், நீட்டே வேண்டாம்னு சொல்ற ஒரு தரப்பும் இருக்கு. இன்னொன்று நாடு தழுவிய அளவுல பொது தேர்வு ஏன் அப்படின்ற கேள்வி இருக்கு. மாநில பள்ளி கல்வி திட்டத்திற்கு முக்கியத்துவம், இப்படி நிறைய டைமென்ஷன்ல பேச வேண்டிய விஷயம். எல்லாருமே வந்து உங்களுடைய பார்வை இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் சுருக்கமா. செல்வகுமார், பொதுவா ரெண்டா பிரிச்சுக்கிறோம். பொதுவா நீட்டு இந்த சர்ச்சை பிரிச்சிங்கன்னா, பொதுவா நீட் அப்படிங்கிறது தாழ்த்தப்பட்ட இல்லை பிற்படுத்தப்பட்ட அரசு பள்ளி கிராமப்புற மாணவர்களுக்கு உடன்படாத, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு சிஸ்டம் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. நீட் வேணுமா வேணாமான்ற கேள்வியை தாண்டி என்னுடைய கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள். இன்னைக்கு அவங்க சிபிஎஸ்சி பேட்டர்ன்லேருந்து பெரும்பாலான கேள்விகள் இருக்கு. தேங்க்ஸ் டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் லைக் உதயச்சந்திரன் சார், தமிழ்நாடோட பாடத்திட்டமும் சிபிஎஸ்சி ஈக்குவலாக, இன்னும் சொல்ல போனால் சிபிஎஸ்சியோட பெட்டராக கூட கடந்த சில ஆண்டுகளில் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களும் அரசு பள்ளி கட்டமைப்புகளும் இன்னும் முழுமையாக தயாராகாத பட்சத்தில் அந்த ஆழத்துல புரிஞ்சு படிக்கக்கூடிய நிலைமையில அரசு பள்ளி மாணவர்கள் தயாராகாத போது ஒரு சிபிஎஸ்சி பேட்டர்ன்ல கொஸ்டினை கேட்கறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சைனீஸ் லாங்குவேஜ் மாதிரி தான் பல பேருக்கு இருக்கும். அப்ப இன்னைக்கு வந்து நெடுஞ்செழியன் கல்வியாளர்கள் சொன்ன மாதிரி 7.5% ஒதுக்கீடு இருக்கிறதுனால தேங்க்ஸ் டு கவர்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டெஃபினட்டா அது அட்வான்டேஜா மாறி போச்சு. நிறைய மாணவர்கள் உள்ள போறாங்க. கமிங் டு திஸ் சிஸ்டம், என்டி ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, 3 மணி நேரம் 20 நிமிஷம் நேரம் கிடைக்காத மாணவர்களுக்கு கொடுத்திருக்கோம். அது என்ன அடிப்படையிலன்னு சொல்றாங்கன்னா, ராங் கொஸ்டின் பேப்பரை கொடுத்ததுனாலையும் ஆன்சர் ஷீட் OMR ஷீட் கிழிஞ்ச ஆன்சர் ஷீட் சென்டர்ஸ்க்கு போனதுனாலையும் சரியான நேரத்தில் தேர்வுகள் ஆரம்பிக்க முடியல கொடுத்தோம்னு சொல்றாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் என்டிஎஃப் இதுல இருக்குது, ஒரு கேள்வி. அப்ப நீ கிரேஸ் மார்க் கொடுக்கறதையோ இல்ல பிசிக்ஸ்ல ஒரு கொஸ்டினுக்கு என்ன சொல்லிருக்காங்க, ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் ஓகே பண்ணிருக்காங்க. இத பப்ளிக்கா ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வெளியிட்டு இருந்தா இந்த சந்தேகங்கள் எழுந்திருக்காது, தவிர்த்திருக்க. ஒருவேளை கிரேஸ் மார்க் வேணும், நீங்க யாரு வேணுமோ அப்ளை பண்ணுங்க சரி அப்படின்னு சொல்லி இருந்தாக்கா எல்லாருக்கும் பொதுவான வாய்ப்பு கொடுக்க. என்ன தீர்வா என்ன முன்வைக்கிறீங்க? இப்ப சார் சொன்ன பாயிண்ட்ல ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்களுக்கு வந்து இந்த புக்லெட்டோட கோட் வேற இருந்தது, கோடிங் ஷீட்டோட கோட் வேற இருந்தது. இது வந்து நீங்கள் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தவறாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
ஆனால் நான் ஃப்ளிப் சைடில் இன்னொரு சைடில் நான் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது இது ஒரு பிளான்ட் அட்டம்ப்ட்டு, யாரெல்லாம் நான் இன்சர்ட் பண்ணுமோ நான் அவனை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னொரு வியூ பாயிண்ட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் என்னென்னா, ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி ஒரு எக்ஸாமை ப்ராப்பராக பண்ண தெரியலனா, இவங்க தான் ஜெய் மெயின் பண்ணுறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்க, மற்ற எக்ஸாம் பண்ணுறீங்க, நீட்டில் மட்டும் ஏன் இந்த குழந்தை? ஏன் நீட்டில் மட்டும்? ஏன் நீட்டு தான் பிகாஸ் இதில் மணி நிறைய இன்வால்வ்டு. அட்மிஷன்ஸில் வந்து மார்க்கில் உங்களுக்கு என்ன மேனிப்புலேஷன் பண்ணால், ஏன்னா வெளியே கொண்டு போய் நான் 1.5 கோடி செலவழிக்கிறதுக்கு இங்கே ஷார்ட்கட்டில் நான் கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு வந்து நான் வந்து டாப் வாங்கி நான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜே போகலாம் அப்படின்னா, இங்கே மெரிட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி மணி தான் இங்கே முன்னிலைப்படுத்தப்படுது. அப்படிங்கிறப்ப வந்து முன்னாடி நான் இப்போ எதிர்பார்க்கல, கஷ்டப்பட்டு படித்து வாங்கக்கூடிய மாணவர் அவன் முன்னாடி ஒரு 50 பேரோ 100 பேரோ, நீட் யூஜிலையும் நடக்குது, நீட் பிஜிலையும் நடக்குது, அவன் உள்ளே வரும்போது இவனோட ரேங்க்ல பின்னாடி வந்து மெடிக்கல் கிடைக்காம போகுதுங்கிறது தான் மிக ஒரு. அதனால இந்த எக்ஸாமை கண்டிப்பாக ஸ்கிராப் பண்ணணும். எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டிக்கு இதை பண்ணுறதுக்கான ஒரு இதுவே இல்லை அப்படிங்கிறதா வந்து ரொம்ப வருந்த. நான் இந்த சுற்றுல கல்வியாளர்கள்ட்ட வாங்கிட்டு நான் 2வது சுற்று 2 இப்போ அரசியல் தரப்புல பேசின ஆசிரியர் சுமத், உங்களுடைய தீர்வு என்ன? ஏன்னா நீங்க நீட்டை ஆதரித்திருந்தீங்க, உங்களோட நீங்க முன்வைக்கிற தீர்வு என்ன சுமத்? ரெண்டு விஷயம். முதல்ல இன்னொரு கருத்து வேறுபாடு எனக்கு இருக்கிறது. நீட்ல மட்டும்தான் இந்த குளறுபடி நடக்குது. கடந்த 3 ஆண்டு காலத்தில் 16 தேர்வுகள்ல பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பல தேர்வுகள் ரத்து பண்ணப்பட்டிருக்கின்றன. நமக்கு வந்து நம்மள வந்து அவ்வளவு பாதிக்கலங்கிறதுனால நமக்கு அதை பத்தி தெரியல. ஸோ இது வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு டீப் ராட் செட்டின் ஆயிடுச்சு. எங்க எக்ஸாம் நடந்தாலும் அதுல ஏமாத்தி எப்படி உள்ள வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய குரூப் இருக்கிறாங்க. அது வந்து இந்த ஏஜென்சி யார் அந்த தேர்வை நடத்துறாங்களோ அதை வந்து அவங்க ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இது நீட்ல மட்டும்தான் நடக்குது என்பது சரியல்ல. நீட்ல இது ஹைலைட் ஆகுது நமக்கு. 2வது, இந்த நீட்டினுடைய ஒரே இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது கொடுத்திருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட்ங்கிறது அந்த 7.5%. ஆக்சுவலா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் விஜயன், பழைய சிஸ்டம்லயும் 10 ஆண்டு காலத்துல 2004 இருந்து 2014 நினைக்கிறேன், அந்த பீரியட்ல நீட்டுக்கு முன்னாடி மொத்தமா 200 அரசு பள்ளி மாணவர்களும் 300 அரசு பள்ளி மாணவர்கள் தான், ஒரு வருஷத்துக்கு 20 பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கடந்த அந்த 7.5% வந்த பிறகு அந்த 10 ஆண்டுகளில் வந்ததை விட 3-4 மடங்கு வந்திருக்காங்க. ஸோ ஏன் முந்தைய அரசுகள், அது திமுகவா இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும், ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க இந்த இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுது. ஏன்னா அப்பவும் ஸ்டூடெண்ட்ஸ் வரல. இப்போதைக்கு தீர்வு என்னன்னா, இப்போ பாஜக அரசு இதை வந்து அவங்க ஸ்கிராப் பண்றதா ஐடியா இருக்காது. ஆனால் நிச்சயமாக எந்த ஒரு தேர்வு நடத்தப்பட்டாலும் இட் ஷுட் பி 100% ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். இந்த பர்டிகுலர் தேர்வை பொறுத்த வரைக்கும் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. இதுல வந்து ஒரு சிபிஐ என்கொயரி இருந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். நன்றி சுமந்த். அவிசொல்லா, இப்போ சுமந்த் சொன்ன மாதிரி எல்லா தேர்வுகள் நடத்துறதுலையும் பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இங்க சிஸ்டத்தை சரி பண்ண வேண்டியது அப்படின்றது தானே. இன்னொன்று, நீட்டுக்கு முன்பும் கிராமப்புற மாணவர்களால் வர முடியாத சூழலும் இருக்கிறப்ப இதையெல்லாம் பார்த்து தானே இந்த சிக்கல் அணுகணும். இல்ல, கிராமப்புற மாணவர்கள் வந்தாங்க, அரசு பள்ளி மாணவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அஃபோர்டபிலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்போ வந்து ஒரு நீங்கள் மெட்ரிக் ஸ்கூல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 12,000 ஒரு வருஷத்துக்கு. இப்போ நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறப்போ என்னுடைய ஃபீஸ் வந்து 12,000 ரூபா. அந்த நேரத்தில் அந்த 12,000 ரூபான்றது ஒரு சாதாரண மக்களால் கொடுக்க முடியும். அப்போ அங்கே போய் படிச்சுட்டு அந்த 12ஆவது வகுப்பு மதிப்பெண்ணை வச்சுக்கிட்டு போட்டி போகிறது வேற. இன்னைக்கு 4 லட்சத்துக்கு குறைவாக நீங்கள் எங்கே என்ட்ரன்ஸ் கிளாஸஸ் வச்சுருக்கீங்க? இன்னொன்று, சிலபஸ் சரியில்லைன்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அண்ணன் சொன்னார் சைனீஸ் மாதிரி இருக்கும் ஸ்டேட் போர்ட் சிலபஸ். சிபிஎஸ்சி படித்தவனுக்கு நீங்கள் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கொடுத்தா அவனுக்கு ஜப்பானீஸ் மாதிரி இருக்கும். அப்போ சிலபஸே வேறன்றப்போ இதில் பிரச்சனை அது கிடையாது. அதே மாதிரி சிபிஎஸ்சியில் படிக்கிறவன் என்ட்ரன்ஸ் கோச்சிங் போகாமல் கிராக் பண்ணுறானான்னு பார்த்தா அது கிடையாது. சிபிஎஸ்சியில் படித்தாலும் அவங்க இந்த 4 லட்சம் ரூபா கொடுத்து என்ட்ரன்ஸ் கோச்சிங் போறவன் அதுல பெரும்பாலானவர்கள் 2வது அட்டெம்ப்ட்ல தான் கிளியர் பண்றாங்க. இப்ப பள்ளி கல்வி அந்த வகுப்பறையை தாண்டி தான் இருக்கு. அதுல தான் நாங்க நீட்டை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அப்ப பள்ளி கல்வியை நீங்க வந்து மட்டம் தட்டி பள்ளி கல்வியே வேணாம், நீங்க எல்லாம் டியூஷன் சென்டருக்கு வாங்க, கோச்சிங் சென்டருக்கு வாங்கன்ற ஒரு மனநிலையில இருக்கிறப்போ பள்ளி கல்வி துறையை வந்து நீங்க பலவீனப்படுத்துறீங்க. அப்ப ஏற்கனவே 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை வைத்து கொண்டு தேர்வு நடந்தப்போ கூட தரமானவர்கள் தான் வந்தாங்க. ஆனா அந்த தரம் அப்போதும் நாமக்கல் அதெல்லாம் நாமக்கல் அப்போது நாமக்கல் நாமக்கல், ஈரோடு, திருச்செங்கோடு, ராசிபுரம் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஆனா
அதுக்கான ஆக்சசிபிலிட்டி இவ்வளோ மோசமா இருந்தது கிடையாதுன்றோம். இவ்வளோ மோசமா 2 வருஷம் வெயிட் பண்ற மாதிரி ஒரு சூழல்லாம் அப்ப கிடையாது. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்டே பேன் பண்ணிட்டாங்க. ஒரே அட்டெம்ப்ட் தான். நீ ஒரு 12ஆம் வகுப்பு எழுதி பாஸ் ஆனா பாஸ் ஆனா சீட்டு கிடைச்சா கிடைச்சது, இல்லைன்னா 2வது வாட்டு வாய்ப்பு இல்லைன்னு போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. 2 வருஷம் காத்துட்டு இருக்காங்க, 3 வருஷம் காத்துட்டு இருக்காங்க. சுமன் சார் சொல்ற மாதிரி அந்த சிஸ்டம் தப்புன்னே வச்சுக்கோங்களேன். நீங்க அதை விட ஒரு பெட்டர் சிஸ்டம் கொண்டு வந்து தான் அதை குறை சொல்லணும். நீங்க அதை விட ஒரு மோசமான சிஸ்டம் கையில தூக்கி பிடிச்சிக்கிட்டு பழைய சிஸ்டத்தை குறை சொல்றதுன்னு இருக்குல்ல, அது பழைய சிஸ்டம் ஆவது ஒரு சமமான, நான் எப்பயும் சொல்ற உதாரணம் தான், 2 பேருக்கும் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கான பயிற்சி தரக்கூடிய இடமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பணம் இருக்கிறவன் 800 மீட்டர் ஓடுறதுக்கான பயிற்சி எடுக்க முடியுது. ஆனா பணம் இல்லாதவனால 100 மீட்டர்ல நிக்குது. அவனை கொண்டு போய் 800 மீட்டர் ரேஸ் ஓடுனா ஓட முடியாது. அந்த நிலையில் இருந்து தான் நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது திரு விஜயன், இந்த 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் இந்தியா முழுவதும் இருக்குதா, தமிழ்நாடு மட்டும் இருக்குதா இந்த மருத்துவத்தில்? உங்களுக்கு கேட்குறேன். தமிழ்நாடு கொண்டு வந்தேன். அப்போ நான் மேற்கு வங்கத்தில் இல்லை, கேரளாவில் இல்லை. நான் என்ன கேட்குறேன், இதனால தான் வரும்னு சொல்கிறத நம்ம முழுமையாக ஏற்க முடியாது. சற்று இருக்கலாம் கூடுதலாக. ஆனால் கிராமப்புற மாணவர்களுக்கு எல்லா இடத்துலையும் இது மாதிரி கிடையாது. அதை தான் சொல்றேன். இவர்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க, தப்புன்னு சொல்றேன். மத்த மாநிலம் எங்க சிக்கல்னா, நீங்க அந்த கிராமப்புற மாணவர்கள் உள்ளுக்கு வந்ததை ஏதோ நீட்டுனால வந்த மாதிரி சொல்றீங்க. அது இல்ல 7.5 நாள்னு அவங்க சொல்றாங்க. அதுதான் சார் சொல்றேன். அது 7.5 மட்டும். அதாவது இந்த மாநிலத்தில் பல மாநிலங்கள் வருது, பல மாநிலங்கள் அந்த வாய்ப்பு கொடுக்கலையே. அதுல எப்படி மற்றவர்கள் வராங்க? மற்ற மாநிலத்திலும் கிராமப்புற மாணவர்கள் வராங்க. மாணவர்கள் சார், அதை தவறா சொல்லக்கூடாது. மற்ற மாநிலங்கள் ஏன் இருக்கல? மற்ற மாநிலங்கள் இல்ல சார், மற்ற மாநிலங்கள் யாரும் எதிர்த்திருக்காங்களா? கிடையாது. அதான் சொல்ல நான் என்ன கேட்குறேன். அது போல இன்னொரு விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இது ஏதோ நீட்டில் இந்த குளறுகள் படி என்பது உண்மையாக இருந்தால் அது வேறு விஷயம். நான் என்ன கேட்குறேன், பல மாநிலத்தில் பல தேர்வுகள் நடத்துறது குளறுபடி வருது சார். அதனால அது முற்றுமையாக அந்த இதை நம்ம நிறுத்திட முடியாது. சில விஷயங்கள் நான் அதை இந்த இடத்துல அதை நான் குறுக்கிட விரும்புகிறேன். அதனால நான் என்ன சொல்கிறேன், கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் எந்த மாநில அரசாங்கமா இருந்தா என்பது எங்களுடைய மத்திய அரசாங்கத்தின் ஒரு மருத்துவ கல்வியின் தரம் ஒரு போட்டித் தேர்வால நிர்ணயிக்கப்படுதா? ஒரு நுழைவுத் தேர்வு எழுதுவதன் மூலம் ஒரு மருத்துவனினுடைய ஆளுமையை நம்மளால கண்டுபிடிச்சு? நான் என்ன கேட்கிறேன் சார், நீங்க எத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்? 1 வருஷம்னா மறு வருஷம், அடுத்து 3 ஆண்டு இப்படி கொடுக்குறோம். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு மருத்துவராக வரவர் இந்த நாட்டில் உண்மையாகவே தகுதியானவர் தான் இருக்க வேண்டும். ஒரு மனிதனோட உயிரை காவந்து பண்ணக்கூடிய தகுதியாக தான் இருக்க. நான் என்ன கேட்கிறேன், இனி சிறந்த இப்போ இந்த நீட்டுக்கு முன்பாக இருக்கக்கூடியவர்களா எவ்வளவு தலைச்சிறந்த உலகம் போற்று மருத்துவர்களை நம்ம கொண்டு வரலையா என்ன? இல்ல சார், அதாவது எக்ஸப்ஷனா இருக்கலாம். நான் எக்ஸப்ஷனா இருக்கலாம். நான் சொல்றேன் முற்றிலும் எக்ஸப்ஷன். நான் என்ன சொல்றேன், இப்போ யூபிஎஸ்சி பல ஒரு முறை எழுதுனா அடுத்த முறை எழுதலையா? அப்படிதான் சார் எல்லாம் வராங்க. அதே போல தான் எல்லா சிவில் சர்வீஸும் அப்படிதான். அது போல மருத்துவமும் அப்படி இருக்கு. சுருக்கமா எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு டைம் இல்ல, சுமத் நான் வரேன். சுருக்கமா நீட் நீங்க ஒரு எக்ஸாம் கொண்டு வரீங்க அப்படின்னா, பணம் இல்லைன்னா அந்த பையனுக்கு கவர்மெண்டே ஸ்பான்சர் பண்ணுங்க. அவனை 10 வருஷம் பாண்ட் போட்டு தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண சொல்லுங்க. அவனை மெரிட்ல அனுப்புங்க. நீங்க ஏன் மணியை கொண்டு முன்னிலைப்படுத்துறீங்க? மெரிட்டை படிக்கிற பையனுக்கு மெரிட் தான் முக்கியம் அப்படின்னா மெரிட்டை முன்னிலைப்படுத்துங்க. பட் என்ன, டாக்டர் மால்கம் ஆதித்ய சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரி ஃபுல்லா யூனிஃபார்ம் லா அண்ட் ஆர்டர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரே கண்ட்ரிக்கு நுழைவுத்தேர்வு கொண்டு வாங்க. எங்க கமர்ஷியல் பெனிஃபிட் இருக்கோ அங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். சுமத் சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா ரொம்ப ஒரே ஒரு நிமிஷத்துல, அடிப்படையா நமக்கு டேட்டா கொடுக்கறது இல்லை. மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், அவங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும்தான் ரிலீஸ் பண்றாங்க. கட்டாயமாக அது மத்திய அரசு என்டிஏவாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறத்துல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, நகரப்புறத்துல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, வறுமை கோட்டுக்கு கீழே எவ்வளவு மாணவர்கள் வந்திருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து அப்கோர்ஸ் அது ஒண்ணு டேட்டா இப்ப வருது. பட் மத்த எல்லா டேட்டாவும் வெளிப்படையாக வெளியிடப்பட வேண்டும். இது வெளியிடப்படுறது இல்ல. அவங்களுக்கு அவங்க பொலிட்டிக்கல் பொசிஷனுக்கு என்ன ஆதரவா இருக்கோ அந்த டேட்டா மட்டும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அது தவறு. முழுமையான டேட்டா இருந்தா தான் நமக்கு தெரியும். சுருக்கமா அரசு டேட்டாவை ரிலீஸ் பண்ணிருக்குது. ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட்ல இருந்த குளறுபடிகளை பத்தி ஒரு 15 விவாதங்கள் இருந்திருக்கு. அதை நடத்துவோம். குறைந்தபட்சம் விவாதம் இருந்தாலும் அதுக்காவது ஒரு டேட்டாவை கொடுத்திருக்கோம், கிராஃப் போட்டிருக்கோம். எனக்கு தெரியாது கவர்மெண்ட் கொடுத்தாங்க அந்த டேட்டா. இல்ல, அப்ப வேற யார் கொடுக்கணும்? வேற யார் கொடுக்கணும்? இல்லங்க, கவர்மெண்ட் ஒரு ஆர்டிஐல we are not collecting the data ன்னு இருக்காங்க. இல்ல, we have not collected the data as per their norms. நீங்க தரமான மருத்துவர்கள் தரமான மாணவர்களா வரணும்னு நினைச்சீங்கன்னா போட்டி தேர்வு தான் நடத்தியாவன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தை போட்டி நடத்த விடுங்க. தமிழ்நாடுக்குள்ள சிலபஸ்க்குள்ளார அந்த மாணவர்கள் கேள்வி கேட்டு அதுல போட்டியை நடத்தி வரட்டும். அதுல நல்ல மாணவர்கள் போய் மருத்துவ மாணவர்கள் மத்திய தான் முடிவு பண்ண முடியும்.
அதனால இதை கேட்கிறோம். கன்கரண்டா மாநில அரசுக்கும் உரிமை இருக்குது. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது.